தாழ்த்தி நாம் தேவ சமூகத்திலே வார்த்தைக்காக ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்தவரே, மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமது வல்லமை உள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, இது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை என்று சொல்லியிருப்பா. மனுஷருடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாய் போதிக்காதபடிக்கு ஜீவனுள்ள வார்த்தை என்னவோ அந்த வார்த்தை எங்களோடு இடைவிடும். முதலாவது அந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாய் இருக்க தேவ கிருபையை தாரும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும், வராத தடைபட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும், காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் கடந்து போகட்டும் அப்பா. முற்றிலும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் மாத்திரம்தான். ரட்சிப்புன்னு சொல்றது தெரியுமா? ரட்சிப்பு என்றால் என்ன? பாவத்திலிருந்து விடுதலை. நாங்க ஒரு பாவத்தையும் செய்யலையே, நாங்க ஒரு அக்கிரமத்தையும் பண்ணலையே, நாங்க துன்மார்க்கமான காரியத்தை நாங்களே பண்ணல, நடப்பிக்கலையே, நாங்க எங்க பாவம் செஞ்சோம்? இங்க வேதம் சொல்லுகிறது, நம் தாயானவள் பாவத்திலே நம்மை கர்ப்பம் தரித்தாளாம். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை இந்த பூமியில கர்த்தர் உண்டாக்கினார், அவர் சாயலாக சிருஷ்டித்தார். நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். என் தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. அவள் ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணலாம்? பாவத்தை செய்தால் அந்த பாவத்தின் நிமித்தமாய் உலகத்திற்கு சாபக்கேடு வந்தது. அந்த பாவத்தில் வந்த சந்ததி தான் நாம. இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்க முடியாய், பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்க முடியாய் கிறிஸ்து இயேசுவானவர் முந்தின ஆதாம் நிமித்தமாய் இந்த உலகத்திற்கு பாவம், பிந்தின ஆதாம் நிமித்தமாய் இந்த உலகத்திற்கு ஜீவன் கிடைத்தது. பாருங்க, முந்தின ஆதாம் செய்த ஒரே ஒரு பாவத்தின் நிமித்தமா, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் இந்த உலகத்திற்கு ஒரு சாபக்கேடானது. பாருங்க, ஆதாமிய விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவர் தான் ஏவாள். பிதாவாகிய தேவனுடைய விலா எலும்பிலிருந்து குத்தப்பட்டு ரத்தமும் ஜலமாய் புறப்பட்டு வந்தது. அந்த ரத்தத்தினால் பிறந்தவர்கள் தான் நாம, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இவர்களுக்கு மாத்திரம்தான் நித்திய ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறது எது என்று நாம் அறிவோமானால் பாவமே. பாவத்தோடு, அக்கிரமத்தோடு, துன்மார்க்கத்தோடு தேவனை ஒருவனும் ஒருவதும் தரிசிக்கவே முடியாது. நான் பண்றதெல்லாம் பாவம் பண்ணுவேன், நான் பண்றதெல்லாம் அக்கிரமம் செய்வேன், தேவனுக்கு பிரியமில்லாத சகல துன்மார்க்க காரியங்களை செய்வேன், நான் நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு வந்து விடுவேன். நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்துக்கு உன்னால வரவே முடியாது. இன்னைக்கு ஏன் சபைக்குள்ள அநேகர் வந்து நிலைத்து நிற்க முடியல தெரியுங்களா? பாருங்க, நைட் ஒருத்தர் வந்தாங்க, பிரேயர் பண்ணாங்க. பிரேயர் பண்ணிட்டு நாங்க கண்டிப்பா நாளைக்கு காலையில் 10 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிடுறோம், ஆராதனைக்கு வரண்டு போனாங்க, வரவே இல்லை. சில பேர் என்ன பண்ணாங்க, வந்து நிறைய காரியங்களை குறித்து சொன்னாங்க, கஷ்டங்களையும் உபத்திரத்தையும் கண்ணீரை குறித்து ஜபம் பண்ணாங்க, அவருடைய வாழ்க்கையில விடுதலைக்காக என்ன பண்ணாங்க, ஜபம் பண்ணாங்க. ஆண்டவர் கர்த்தர் பரிபூர்ணமான அநேக பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தார். கொஞ்ச நாள் மாத்திரம் வந்தாங்க, கொஞ்ச நாள் வந்து என்ன ஆயிட்டாங்க, பின்மாற்றமா போயிட்டாங்க. ஏன் தேவ ராஜ்யத்துக்கு அவரால் பிரவேசிக்க முடியல? பாருங்க, பெங்களூர் வந்து சென்னைக்கு ட்ரெயின்ல போறோம்னு வச்சுங்களேன், ஒருத்தர் எங்க இறங்குறான், சிவாஜி நகர்ல இறங்குறான், இன்னொருத்தர் கிருஷ்ணராஜபுரத்துல இறங்குறாங்க, இன்னொருத்தர் பங்காருப்பேட்டையில இறங்குறாங்க, இன்னொருத்தர் ஜோலார்பேட்டையில இறங்குறாங்க, இன்னொருத்தர் என்ன பண்றாங்க, ஆம்பூர், வாணிவாடி, காட்பாடின்னு எல்லா ஊருக்கு போறவங்க இறங்குறாங்க. ஆனா கடைசியில சென்னையில போய் சேர்றவங்க யாரு? சென்னையில போய் சேர்றவங்க யாரு? சிலர் மாத்திரம்தான். அதுதான் வேதத்துல தெளிவா நமக்கு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். நீங்க வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலவேதானே என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஆண்டவரை துதிப்பேன், கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், நித்திய ராஜ்யத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு போவார், அந்த பரலோக ராஜ்யத்துல போய் வீட்டு இருப்பேன்னு சொல்லி நீங்க அநேகர தேவனை தேடி நாடி கடந்து வரவங்க சில பேர் மாத்திரம்தான். நான் சபைக்கு கடந்து வந்தா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்வான இடத்திலே கொண்டு போய் நிலை நிறுத்துவார், என் உபத்திரம் நீங்கும், என் கஷ்டம் நீங்கும், என் வியாதி சுகமாகும் அப்படின்னு கடந்து வரவங்க கொஞ்சம் பேர். ஆனாதான் கர்த்தர் இருப்பாரு. இது வேற ஆளு சொன்ன வார்த்தை கிடையாது, ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. காரணம் என்ன? அங்க வேதம் சொல்லுகிறது இடுக்கமான வாசல் வழி. எங்க பொறுத்து? விசாலமான வழி கிடையாதுங்க. விசாலமான வழி எது தெரியுமா? திருடலாம், ஏமாத்தலாம், பொய் சொல்லலாம், சகல துன்மார்க்கத்தை நீ செய்யலாம். ஆனாலும் கர்த்தர் உன்னை அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்திடுவார். இந்த துர் உபதேசத்தை போதிக்கிற அநேக ஊழியக்காரர்கள் உண்டு. நீ திருடு, ஏமாத்து, அதே போல பரிதானத்தை வாங்கு, காணிக்க தசமபாகத்தை வந்து என்ன பண்ணிடு, சபை கொடுத்துரு. சில சபைகளில் பார்த்தீங்கன்னா காணிக்க தசமபாகத்தை காணிக்க கூட கேட்க மாட்டாங்க. தசமபாகத்துக்கு ஒரு கவர் கொடுத்து அந்த கவர்ல நீ தசமபாகத்தை எழுதி என்ன பண்ணணும், கொடுக்கணும். இந்த வாரம் ஃபுல்லா நீ வேலைக்கு போன எவ்வளவு காசு, அதில் தசமபாகத்தை வந்து எழுதி என்ன பண்ணணுமா, கொடுக்கணும். ஊழியக்காரன் பார்க்கணும். ஹல்லேலூயா. அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? பணத்தை எடுத்து கொடுத்துட்டா நித்திய ராஜ்யத்துக்கு வந்துட முடியுமா? தலைக்கு கூட வர முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தர் பரிதானம் வாங்குறாரு. பரிதானம் என்ன தெரியுமா? கமிஷன். ஒரு கடைக்கு போக வேண்டியது, ஓனர் பக்கத்தில் நிக்க வைப்பாங்க. ஓனர் கிட்ட ஒரு ரேட் இருக்கும், அங்க இட்டு போய் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ரேட் இருக்கும். அவர்கிட்ட பணத்தை வாங்கி இவர்கிட்ட கொடுத்து மீதி இருக்கிற கமிஷனுக்கு காசு என்ன பண்ணிடுவாங்க, அங்க கடைக்கு போற ஆள்கிட்ட கமிஷன் காசை கொடுத்துருவாங்க. இந்த கமிஷன் காசு எடுத்து ஊழியக்காரங்கிட்ட கொடுத்துட்டு ஊழியக்காரங்கிட்ட பெருமை நிற்கிற ஆளுங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது விசாலமான வாசலுங்க, இது விசாலமான வழி. ஏமாற்றி பொய் சொல்லி திருடி அதில் பணத்தை எடுத்து வர வேண்டியது, வஞ்சகமான காரியங்களை செய்து பணத்தை எடுத்து வந்து சுகபோகமா இடப்படுத்தி ஜீவனம் செய்வது. இவர்கள் எங்க வர முடியாது, தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. இது என்ன வாசல்? இடுக்கமான வாசல். இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவங்க யார் தெரியுமா? அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து அவருடைய வசனத்தை கைகொண்டு நடக்கிறவங்க தான். காலையில எழுந்து ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஜெபிக்கிறோமா? நம்முடைய சரீரத்துக்கு என்ன பண்றோம், நம்ம ஒப்பு கொடுத்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், கை முடக்கி கொண்டு நித்தரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரிதரன் வழிபோக்கனை போலவும் உன் ஆயுதம் என்ன பண்ணுதான், வறுமையை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள புகுந்துடும். ஜபமே நம்ம பண்றது கிடையாது. இது எப்படி இருக்கு நமக்கு? இடுக்கன். அங்கிருந்து இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு என்ன பண்ணும், சர்ச்சுக்கு ஓடியாடணும். இடுக்கமா இருக்குது. அட அங்கே பக்கத்துல கொடுத்தா சர்ச்சுக்குது, பக்கத்துல இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. சத்தியம் இருக்கா? வார்த்தை இருக்கா? கடந்த நாட்களை தியானித்த ஒரு வசனத்தை குறித்து கடந்த நாட்களை தியானித்தோம். ஹல்லேலூயா. நாங்கள் வஞ்சகமான வார்த்தைகளை பேசி அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்திருக்கிறோமா? நாங்கள் உண்மையாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உண்மையாய் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறோம் சொல்லுகிற ஊழியக்காரர்கள் உண்டா? 1 தெசலோனிக்கர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். நான் உண்மையாய் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்கிற ஊழியங்கள் உண்டா? அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம். அப்பேற்பட்ட சபைகளில் என்ன பண்ணக்கூடாது, கடந்து போகக்கூடாது. அங்கிருந்து இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு வருது. உனக்கு இடுக்கமா தான் இருக்கலாம், உனக்கு உபத்திரமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். வர சொல்ல அநேகர் என்ன பண்ணாங்க, இடையூறு. வர சொல்லலாம் வாங்க, எதிர்க்க வண்டிங்க, டிராபிக் ஒரு பக்கம். இவ்வளவு பிரயாசப்பட்டு நீ வரனா இந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக கர்த்தருக்கு கொடுப்பார். காரணம் என்ன? இங்க வேதம் சொல்லுது இடுக்கமான வாசல். இது இடுக்கமா தான் இருக்கு உனக்கு. இந்த சத்தியத்தை கேட்கும் போது பாருங்க, வேதத்தை என்ன பண்ணுவோம், இரவும் பகலும் தியானிக்கணும் சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கு? வீட்டில் இருக்கிற உபத்திரம் கஷ்டத்தையே நம்மளால சரி செய்ய முடியல. இதை குறிச்சு நாங்க எப்போ உட்காந்து வாசனத்தை வாசிக்கிட்டு தியானிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் மாத்திரம்தான்
நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். விசாலமான ஜீவியத்தை செய்கிறவன் ஒருவனும் தேவ ராஜ்யத்திலே வரவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஞானத்தை மாத்திரம் கொஞ்சம் சொல்ற, நல்லா புரிஞ்சுக்க. ஒரே ஒரு காரியம், 2000 வருஷத்துக்கு முன்ன இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களில ஒரு காரியத்தை எவ்வளோ தெளிவா சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு மழை வரத்தை குறிச்சு உட்காந்து விஞ்ஞானிங்க கணக்கு கால்குலேஷன் பண்ணி கணக்கு பண்ணி சொல்றான். அன்னைக்கு எந்த விஞ்ஞானமும் கிடையாது, எந்த அறிவாளி புத்திசாலி சொல்லி கற்றுக் கொடுத்த காலமும் கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க, அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும் போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியே ஆகும். ஹல்லேலூயா. பாருங்க, மேகம் எந்த பக்கம் வருதான்? இது மேற்கே. இந்த மேற்கே மழை வரும்போது, மேகம் கூடும்போது என்ன வருமா? மழை வரும். ஏன் மழை வரும்? பாருங்க, பூமியானது என்ன பண்ணுது? பூமி எப்படி சுத்துது? இந்த நீள்வட்ட பாதையில் தான் சுத்தினது பூமி. இப்படி சுத்தல, இங்க இப்படி சுத்தின இல்லைங்க பூமி, இப்படிதான் சுத்துது பூமி. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சூரியன் எப்படி இங்க இருக்குது, பூமி என்ன பண்ணுது? இப்படி சுத்தும் போது இது மேற்கு இருக்குது இல்லைங்களா? மேற்கு இருக்கிற அந்த மேகக்கூட்டம் வரும்போது நீங்க இங்க நிக்கிறீங்கன்னா, இந்த மேகக்கூட்டம் நம்மளோட கூட சேர்ந்து என்ன பண்ணுது? நம்ம விட்டு பிரியாம நம்மளோட கூட வருது. அதே கிழக்கு வந்து மேகத்துக்கு வச்சு கிழக்குல மேகம் உருவாச்சுன்னா இது நிச்சயமாக இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு மழை வரவே வராது. அந்த காலத்துல இது ஏதோ ஞானமா கணிச்சு சொல்லி இருக்கிறாங்க. வார்த்தை எவ்வளவு துல்லியமா நிறைவேறுது பாருங்க. நீங்க மேற்க மேகம் கூடிச்சுன்னா பாருங்க, கண்டிப்பா மழை வரும். ஆனா கிழக்கு மேகம் கூடினா ஒருபோது என்ன வராது? மழை வரவே வராது. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிங்க கண்டுபிடிக்கிறான். இவ்வளோ காரியத்தை விஞ்ஞானிகள் இவ்வளோ சுத்தத்தை கண்டுபிடிக்கிறானே, வடக்கு இது வரல ராக்கெட் விட்டு யாராவது பார்த்துக்கிறானா? இல்ல தெற்க ராக்கெட் விட்டு யாராவது பார்த்துக்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். தெற்கவோ வடக்கவோ ராக்கெட் யாராவது விட்டுக்கிறாங்களா? உடனே சூரியனை பாரு சுத்தி வருகிற அதே நேர்கோட்டில் தான் என்ன பண்ணுவோம்? ராக்கெட் விட்டு பார்ப்போம். ஆனா அவருடைய ஞானம் எவ்வளவு மேலானது பாருங்க. ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை தான் நீங்க என்ன பண்றீங்க? ஆராய்ச்சிக்கிறீங்க. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிற இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் வராங்க சபைக்கு, அநேகரால் என்ன பண்ண முடியல, இந்த நிலைச்சு நிக்க முடியல. காரணம் என்ன? சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமே போதிக்கிறோம். பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, வஞ்சகமான காரியத்தை செய்யக்கூடாது, அவலட்சணமான ஆதாயத்தை செய்யக்கூடாது, மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களை குறித்து புறம் கூறக்கூடாது, ரெண்டகம் செய்யக்கூடாது, பண ஆசை பொருளாசை இருக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது. இதை கடைபிடிக்கணும்னாக்கா இடுக்கமான வாசல். நீ பொய் சொல்லி ஏமாத்து திருடு என்ன காரியத்தாலும் பண்ணு, என் சபையில் வந்து ஆள் கூடனா போதும். சபையில ஆயிரக்கணக்கான பேர் வந்தா போதும். நித்தியத்துக்கு போக முடியுமா? தலையினோட போகவே முடியாது. காரணம் என்ன? இது இடுக்கமான வாசல். நீ இப்படி நடந்தால் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்துக்கு போகவே. காரணம் என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே. அன்னைக்கு நோவாவை உள்ள விட்டுட்டு என்ன பண்ணிட்டார் கர்த்தர்? அவர் தான் என்ன பண்ணாராம்? கதவை அடைச்சார். அவர் தான் என்ன பண்ணாரு? கதவுக்கு கூட்ட போட்டார். அதே நோவா இருந்திருந்தாருன்னா சொந்தக்காரோ தெரிஞ்சவங்களோ மற்றவங்க வந்து கதவு இப்படி தட்டின உடனே எல்லாரும் வாங்க உள்ள போயிடலாம், சீக்கிரமா வந்துருங்க என்ன பண்ணிட்டு இருப்பாரு? கதவை திறந்துட்டு இருப்பாரு. ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறவுகோலை உடையவர் யாரு? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வாசிங்க. வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே
ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரயத்தனமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். ஆண்டவரே பண்டடி சர்க்கிள்ல ஒருத்தர் சத்தியம் வச்சு சபை நடத்தினோம். நாங்க ஒரு வாரம் 10 நாள் அங்க போனோம். 4 வாரம் அந்த இடத்துல சபைக்கு போனோம். ஒரு வருஷம் அந்த சபைக்கு நாங்க போனோம். அநேக அற்புத அடையாளங்கள் கர்த்தர் எங்களுக்கு வாழ்க்கையில செஞ்சாரு. நாங்களும் போய் சத்தியத்தை தான் கேட்ட ஆண்டவரே. இப்ப நீங்க என்ன பண்ணாதீங்க, கதவு கூட்டாதீங்க ஆண்டவரே, நாங்களும் உள்ள வரணும் ஆண்டவரே, கொஞ்சம் கதவை தரங்க ஆண்டவரே, கொஞ்சம் கதவை தரங்க ஆண்டவரே. அன்னைக்கு ரவிசங்கர் ஒருத்தன் வந்தானே, அவன் சத்தியம் வந்து என்ன பண்ண வீடு தோறும் வந்து கதவை தட்டனானே, சத்தியத்தை மாத்திரம் போதித்தானே, அக்கிரமம் செய்யாது, துன்மார்க்க வழியில நடக்காது, விக்கிரக ஆராதனை செய்யாது, தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்யாது, இரவும் பகலும் வேதத்தை தியானி, வசனத்தோடு கைகொண்டு நட, வார்த்தைகளுக்கு உண்மையா செவி கொடுத்து நடன்னு சத்தியத்தையே அவன் போதிச்சானே, அவன் வார்த்தைக்கு நீ உண்மையா செவி கொடுத்து நடந்தியா? ஆண்டவரே நாங்க வர சொல்லலாம், நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு வந்துருந்தோம் ஆண்டவரே. நாங்க இந்த வாரமான என்ன பண்ணுவோம், சர்ச்சுக்கு ஓடியாருவோம் ஆண்டவரே, சர்ச்சில் வந்து நாங்க வேலைகளை செய்வோம் ஆண்டவரே, சர்ச்சில் போய் முன்ன நிற்போம் ஆண்டவரே. வாரம் என்ன பண்ணுவோம், சர்ச்சுக்கு நாங்க என்ன பண்ண மாட்டோம், தவறவே மாட்டோம் ஆண்டவரே. ஆனா பாதியில இறங்கி ஓடிட்டீங்களம்மா. அவன் ஊருக்கு போக சொல்ல, பஸ்ல ஏறி ட்ரெயின்ல ஏறி போக சொல்ல, பாதி வழியில இறங்குறானே, அது போல இறங்கிட்டீங்களே, கடைசி வரையில நீங்க வரலையே ஆண்டவரே. பின்னிட்டு என்ன பண்றவன், கலப்பையை தோல் மேல வைத்து பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவன் எனக்கு பார்க்கிறவன் அல்லவே அல்ல. பின்னிட்டு என்ன பார்த்துட்ட, உலகத்தை பார்த்தாங்க பாருங்க, சர்ச்சுக்கே போறதில்லை, நல்லா தாங்கிறாங்க, நாத்தியமான வேலைக்கு போயிட்டு வராங்க, சம்பளம் கூடுதலா வருது. நீங்க அநேகர் வராங்க, சபைக்கு வராங்க, வார்த்தைகளை கேட்கிறாங்க, சத்தியத்தை அறியறாங்க, பாதி வேலையை இறங்கி ஓடிட்டாங்க. இவங்க வந்து கதவை தட்டுவாங்க, ஆண்டவரே என் கொஞ்சம் கதவை தரங்க ஆண்டவரே. ஐயோ ரவிசங்கர் நடத்தினுங்கிறான அந்த சபையில் இருக்கிற எல்லாரும் உள்ள போயிருக்கிறாங்களே, நாங்களும் அந்த சபைக்கு தான் வந்தோம், நாங்க தான் வந்து சத்தியத்தை கேட்டோம், நாங்களும் அங்க வந்தோம். நீங்கள் எவ்விடத்தாரோ, நான் கவனிங்க, நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன். அக்கிரம செய்கைக்காரர்களே, அக்னியும் கந்தகம் என்ற கடலை போய் போடுங்க இவர்களை. ஒரு நாள் 2 நாள் இல்லை, யுகா யுகா காலம் அக்னியும் கந்தகம் என்ற கடலுக்கு ஒப்பாய் இருப்பார்கள். வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 வாசியுங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். யாரிடத்தில் இருக்கு திறவுகோல்? எஜமான், வீட்டு எஜமான் பூட்டிடுவாரு, வீட்டை பரலோக ராஜ்யத்தை பூட்டிடுவாரு. அங்க பூட்டும் போது அவர்கள் தான் சாவி இருக்கும், அவர்கள் தான் திறவுகோல் இருக்கும். வந்து கதவை தட்டுவாங்க, நாங்க சத்தியம் 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 போதிச்சு நிற்கிறோம். அந்த சத்திய வார்த்தைகளை நாங்களும் வந்து கேட்ட ஆண்டவரே, ஏ அக்கிரமக்காரனே, நீ எவ்விடத்தானோ நான் அறியேன். இவனை அழுகையும் பற்கடிப்புல அந்தகாரில் போய் போடுங்க. வார்த்தைக்கு உண்மையா செவி கொடுத்து நடப்போம். தேவனுடைய வார்த்தை இடுக்கமான வார்த்தை. அக்கிரமம் செய்யாதே, துன்மார்க்க வழியிலே நடக்காதே. அதனால தான் கர்த்தர் சொன்னார், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் இரவும் பகலும் என் வேதத்தின் மீது பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தின் மீது என்ன இருக்கணுமா, நம்ம பிரியமாயிருக்கணும், வார்த்தை மீது பிரியமாயிருக்கணும். காரணம் என்ன, எந்த மனசினிடத்தில் அந்த திறவுகோல் இல்லை. மரணத்திற்கும் சரி நித்திய ஜீவனுக்கும் சரி அவரிடத்துல மாத்திரம் அந்த திறவுகோல் இருக்கிறது. அவரை அல்லாமல் ஒருவனும் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் தேவ ராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிக்கவே முடியாது. இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கு.
தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கு தெரியுமா? கடுகு சிறுசு தான். அந்த கடுகு போட்ட உடனே அது வளர்ந்து என்னவா மாறுது? பெரிய மரமா மாறுதான். அதுபோல ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்துக்குள் வரும்போது அது என்ன ஆகணும்? உனக்குள்ள அது பலுகி பெருகணும். இருந்த வண்ணமாகவே சபைக்கு கடந்து வந்து வார்த்தையை கேட்டிருந்தோம், வார்த்தையை அறிந்திருந்தோம், உணர்வில்லாதபடிக்கு பால் குடிக்கிற குழந்தையா நீ இருந்தீன்னா எப்படி ராஜ்யத்துக்கு வர முடியுமா? பாருங்க, இருக்கிற வண்ணமாகவே வர வேண்டிய சபைக்கு வர வேண்டியது, உட்கார வேண்டியது, ஆணுடைய வார்த்தை கேட்கணும், வீட்டுக்கு போனோட திரும்பி என்ன பண்ணுறது? பழைய குருடி கதவை தட்டி மறுபடியும் அப்படியே தன்னுடைய ஜீவியத்தை நடத்த வேண்டியது. நித்தியத்துக்கு வர முடியுமா? தலைக்கு என்ன நித்திய ராஜ்யத்திற்கு வரவே முடியாது. ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, நீ நித்திய ராஜ்யத்திற்கு கடந்து வர வேண்டுமானால், அந்த பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போக வேண்டுமானால், அங்க வேதம் சொல்லுகிறது அது எப்படி இருக்க? கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. கடுகு பார்க்கறதுக்கு சிறுசுதான். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாச நம்பிக்கை இருக்கிறது. இவர்கள் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்திற்கு கடந்து போக முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க, நெக்ஸ்ட் வாசிங்க. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான், அது வளர்ந்தது, பெரிய மரமாயிற்று, ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். ஹல்லேலூயா. ஆகாயத்து பறவைகள் வந்து எங்க அடங்குச்சான்? அந்த கடுகு இருக்கு தெரியுமா, விதை, அது முளைச்சு பெரிய மரமா ஆகும்போது அதுக்குள்ள வந்து என்ன பண்ணுச்சு? எல்லாமே ஜீவனம் செஞ்சதாம். அதற்கு ஒப்பா இருக்குதான் எது? தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. நாம கடுகு போல இருக்கிறோம். வார்த்தைகளை கேட்கிறோம், வசனத்தை தியானிக்கிறோம். திரளான ஆத்மாக்கள் உன்னை பார்த்த உடனே, உன்னை அறிஞ்ச உடனே நாடி தேடி வரவங்களா இருக்கணும். நீ நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற ஆத்மாக்களை பெறுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்கிறார், மேலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தால் என்றார். அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் என்ன பண்ணாராம்? உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கணும். நாம புளித்த மாவுக்கு ஒப்புன்னு என்ன தெரியுங்களா? ஒரு இடத்துல புளித்த மாவோடு சேராதன்ற. ஏன் சேரக்கூடாது? ஒரே வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. புளித்த மாவோடு சேரும்போது புளித்த மாவா நீ மாறிடணும். இன்னொரு பக்கம் புளித்த மாவோடு சேரக்கூடாது. காரணம் என்ன தெரியுங்களா? ஒருத்தன் அக்கிரமம் பண்றான், ஒருத்தன் துன்மார்க்க வழியில நடக்கிறான், அவன் தேவனுக்கு பிரியமில்லாத சகல பாவத்தை செய்யறான்னு வச்சுக்க, அவன் என்ன வேணாலும் செஞ்சுன்னு கட்டுங்க, எனக்கு என்ன கிடைக்கும்? நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் சபைக்கு கடந்து போறேன், நான் வார்த்தைகளை கேட்கிறேன், அந்த வார்த்தையின் பிரகாரம் தான் நான் நடக்கிறேன். அவன் அக்கிரமம் பண்ணட்டும், துன்மார்க்க வழியில் நடக்கட்டும், தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்து, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கு. நாங்க ரவிக்குமாருக்கு அடிக்கடி ஒரு காரியத்தை அப்படிதான் சொல்லியிருக்கோம். டேய், சேரக்கூடிய ஆட்களை கூட என்ன பண்ண சேரு, சேராது பாருங்க. தேவனுக்கு பிரியமில்லாம அக்கிரமக்காரனோட துன்மார்கனோட நீ கடந்து அவங்கள போகாது. இல்லப்பா, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க, எல்லாரும் கும்பலா நாங்கள் போயினுக்கிறோம், நாங்கள் சிவாஜி நகரில் போயிட்டு எல்லாரும் ஆட்டோவில் போய் சாப்பிட்டு வந்து போயிட்டுக்கிறாங்க, நாங்கள் அவங்க போயிட்டு வரலான்னு இருக்கிறேன். நாங்கள் ஒரு சாவு ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டான், குடையில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து எல்லாரும் போனோம்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு கும்பலாக நாங்கள் போக போகிறோம். 4 நாட்களில் போனோம். போயிட்டு குடையில் படிச்சுருக்கிற எல்லாருடைய சேர்ந்து ஒரு போட்டாட்டம், ஒரு பொண்ணு உடல் நின்று போட்டா எடுத்து வந்துக்கிறோம். என்னடா இந்த பொண்ணு யாரா? என் உடல் படிச்ச பொண்ணு. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யாத, அவங்க கூட போய் சேராத, அவங்கள கூட போய் ஐக்கியப்படாத. காரணம் என்ன? அவன் கிறிஸ்துவனா, அவன் தேவனுக்கு பிரியமுள்ளவனா, தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனா, அவனோட போய் நீ ஐக்கியப்படு. ஏன்னா அந்த மாவு புளிச்சிருக்கு. அது ஏன் புளிச்சிருக்கு? தேவ வார்த்தைக்குள்ள நிலைச்சிருக்கு. அவனோட போய் நீ சேரும்போது அந்த ஐக்கியம் உனக்குள்ள வரும். ஒருத்தன் அக்கிரமக்காரன், ஒருத்தன் கொலைகாரன், அவன் தேவனுக்கு பிரியமில்லாதவன்,
தேவ வார்த்தைகளுக்கு அவன் உண்மையா செவி கொடுத்து நடக்காதவன் அவனோட போய் நீ ஐக்கியப்பட்டினா அவனுக்குள்ள இருக்கிற சகல கிரியைகளும் உனக்குள்ள ஒட்டிக்கும். தேவ ஆவியை பெற்றவன் என்ன பண்ணுவான்னா அதுக்குள்ள கிரியைகளை தான் தன்னை வெளிப்படுத்துவான். 2 நாள் கிடையாது, உங்களுக்கு தெரியாது. நீங்களாம் எங்க வீட்டுல இருந்தீங்கன்னா 1 நாள் நிமிஷம் இருக்க மாட்டீங்க. கடுமையான உபதேசம் நம்ம வீட்டுல எல்லாம். ஆனாலும் சாத்தா என்ன பண்றான், வகை தேடுறான். டேய், நீ சத்தியனோட பேசுற, உண்மை நான் சொல்லினுக்கிறேன். ஒவ்வொரு செகண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது, என்ன சம்பவிப்பதில் தெரியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம். காரணம் என்ன? சத்தியம். என் ஜீவனே போனாலும் சரி என் தேவனுக்காக. அதில் நான் வைராகியம் உள்ளவனா இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? வார்த்தை. நான் அதுக்கு அவங்களுக்கு சொன்னேன், இனி என்ன பண்ணாத, ஐக்கியப்படுறவங்களோட ஐக்கியப்படு. நீங்க பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அவங்களோட போய் ஐக்கியப்படும் போது அவன் தேவ திருவசனங்களை பேசுவான், தேவனுடைய வார்த்தைகளை பேசுவான், சத்தியத்தை குறித்து பேசுவான். அது உனக்குள்ள ஐக்கியப்படும். நீங்க 2 பேரும் ஒன்னா போறேன்னு வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பாருக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களை ஒருத்தன் லவ் பண்ணுவோம், கூட இன்னொரு பொண்ணு வரும் ஜதியில, பக்கத்துல இருக்கிற சொல்லுவோம். என்ன சொல்றான் தெரியுமா? சிஸ்டர், உங்க கூட உங்க ஃப்ரெண்ட் ஒன்று வரணும், ஏன் வரல? அவன் நாளைக்கு வரேன்னு சொல்லிக்கிறான். சூப்பராக ரெடி பண்ணி வந்தாங்க தெரியுமா? அவன் போட்டு வந்த ட்ரெஸ் எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு தெரியுமா? அவன் போட்டு வந்த நகை நல்லா இருந்துச்சு தெரியுமா? போட்டு வந்த துணி நல்லா இருந்துச்சு தெரியுமா? கூட இருக்கிறப்ப என்ன சொல்கிறான் அந்த பொண்ணு, என்னடி அவர் எப்போ பாரு உன்னை பற்றியே பேசுங்கிறாரு. யார் சொல்கிறது? ஃப்ரெண்டு போய் சொல்லுவாங்க, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணுறியாமே, நீ நல்லா மேக்கப் பண்ணுறியாமே, பார்க்கறதுக்கு நல்லா என்ன பண்ணுற, ஐஸ்வர்யா ராய் போல இருக்கிறியாமே, சினிமா ட்ரெஸ் போலே இருக்கிறியாமே, நல்லா இருக்கிறிய. யார் போய் சொல்லுவாங்க? பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சொல்லும், ஃப்ரெண்டு சொல்லும். உன்னை எப்போ அவர் டே தான் சொல்லினுக்கிறாரு. அடுத்த நிமிஷத்துக்கு ஒரு எண்ணம் வரும். என்ன எண்ணம் வரும்? பரவாயில்ல, நம்மளையும் புகழத்துக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கல்ல. அடுத்த நிமிஷம் அங்கே வலையில் வீழ்ந்துருவாங்க. அடுத்த நாள் சொல்லுவான், உன் ஃப்ரெண்டு கூப்பிட்றா, ஹோட்டலுக்கு போகலாம், நாங்கள் சூப்பராக இருக்கு, நாங்கள் சாப்பிட்டு வரலாம். அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு வரும், ஏம்மா உங்கள் ஃப்ரெண்டு இட்டுன்னு வரலையா? இருங்க, நான் அதை ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். வாடி, அவங்க கூட வராரு, போகலாம், நம்மளும். எங்கே போகலாம்? இது எந்த மாவோட போய் சேருது? புளித்த மாவோட போய் சேருது. 2 காரியத்தை குறித்து கத்த சொல்றாரு. ஒரே வசனம் தான். இருபுறம் கருகுள்ள பட்டையும். நம்ம கேஜிஎஃப் போகிற ரூட்டில் ஒரு இடத்துல வந்து பிரியாணி காலையில் கட்டி போனீங்கன்னாக்கா 250 ரூபா பிரியாணி போய் சாப்பிட்டு வரலாம். போத்து ஃப்ரெண்டுகளை பிளான் பண்ணிருக்கிறாங்க. அவனோட போய் நீ சேர்ந்து போனீங்கன்னா அவன் நெக்ஸ்ட்டு சொல்லுவான், மச்சான் அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காதுடா, என்ன சிக்கன் 65 பக்கத்துலேயே போடுறாங்கடா, பக்கத்தில் பீர் இருக்குதுடா, பீர் அடிச்சா போதாதுடா, டே ஆள் நல்லா குண்டா கொஞ்சம் ஆயில, நீ ரொம்ப பார்க்கறதுக்கு மெலிசாக்கிற, இன்னும் நல்லா கொஞ்சம் குண்டாயிலடா, ஒரு பீர் வாங்கிக்கடா. இன்னைக்கு ஒரு பீர் ஆகும், நாளைக்கு 2 பீர் ஆகும், நாளைக்கு ஃபுல்லாக குடிகாக்க நிற்க வேண்டியதுதான். இது எங்கே போய் ஐக்கப்படுது? புளித்த மாவோட போய் ஐக்கப்பட்டா நீ புளித்த மாவை மாறிடுது. நித்தியத்துக்கு வர முடியுமா? பரிசுத்தம் உள்ளது பரிசுத்தத்தோட தான் போய் ஐக்கப்படும். எண்ணெயும் எப்பவுமே ஒன்னா தான் சேரும். நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவர் அறியாத சொல்றோம், பாவத்துல கிடந்த, அக்கிரமத்துல கிடந்த, துன்மார்க்க வழியில நடந்த நீ தேவனை ஆராதித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி வரும்போது நீங்க என்ன பண்றீங்க? அங்க வந்து உக்காந்துக்கின்னு அங்கேயும் வந்து ஊர்கதையை பேசின்னு மற்ற ஆளுங்களை கம்பேர் பண்ணி பேசின்னு ஒருத்தர் உட்காந்து அப்டேட்ஸ் இருப்பாங்க. சபைக்கு வருகிற பிரதரோட நான் அதுக்கு தான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவேன். பிரைஸ்லோட இருக்கணும், பிரதர் கட்டுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர்கிட்ட என்ன பண்ண பேசணுமா, அவ்வளவுதான் பிரைஸ்லான்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்துடணும். அவர்களோட போய் அவர்களுக்குள்ள இருக்கிற அக்கிரமம் துன்மார்க்கம் நமக்குள்ள என்ன ஆயிடும், ஒட்டிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறதா தேவனுடைய ராஜ்யம். அப்போ ஒருத்தர் பரிசுத்த ஆவியை பெற்று இருந்தாங்கன்னா அவர்களோடு நீ போய் பேசும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது, மரியாளுடைய வயத்துல இயேசு கிறிஸ்து குழந்தையா இருந்தார். அந்த இடத்துல என்ன பண்றாங்க, எலிசபெத் கடந்து வராங்க. 2 பேரும் வார்த்தை சொல்லும் போது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்க போயிடாராம், எலிசபெத்துடைய வயத்துல இருக்கிற குழந்தை துள்ளுது. அந்த பரிசுத்த ஆவியானவர் 2 ஒன்னும் ஐக்கியப்படும் போது, அது போல நீ போய் சேர்ற இடம், நீ போய் ஐக்கியப்படுகிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்துச்சு. 2 பேருக்குள்ள என்ன உண்டாகும், பரிசுத்தம் உண்டாகும். அந்த பரிசுத்த ஆவியானவர் சில பேர் இடத்துல இல்லைனாக்கா
உலக காரியங்களை குறித்தே பேசியிருப்பாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் கூட சில பேரை குறித்து நாங்கள் சொல்லினே இருப்பேன். வந்தா ஊரு கதை பேசாது, பரிசுத்த ஆவியானவருக்கு காரியம் என்ன இருக்குது அதை மட்டும் பேசு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன பண்ணிடாத, பேசாது. நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? பேயோட ஐக்கியம் இருக்கா? பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் இருக்கா? நம்மை நாம நீங்க நிதானித்து அறிந்து பாருங்க, சோதித்து அறிந்து பாருங்க. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏன் இடுக்கமான வாசல் வழிங்க, விசாலமா இருக்கிறது எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். நீங்க நித்திய ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஏன் நம்ம சபைக்கு ஆட்கள் வராது ஓடி போயிடுறாங்க தெரியுங்களா? அதே சில சபையில போய் ஆயிரக்கணக்கான பேர் போய் வேணா சேர்றாங்க பாக்குறீங்களா? அவங்களுடைய ஜீவியத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அக்கிரமம், துன்மார்க்கம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பண ஆசை, பொருளாசை, பொய், புரட்டு நாவு, விபரீதமான சகல காரியங்கள் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா சபையில போய் ஐக்கப்பட்டு இருப்பாங்க. நாங்களும் சர்ச்சுக்கு தான் போறேன்னு சொல்லுவாங்க, நாங்களும் போய் தேவனை ஆராதிக்கிறேன்னு வாங்க, தேவன் எங்க வாழ்க்கையில அற்புதத்தை தான் செய்யறான்னு சொல்லுவாங்க. தேவனாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உண்மையாய் நாங்கள் நடக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்குள்ள சத்தியம் ஒருபோதும் இருக்கவே இருக்காது. காரணம் என்ன? எண்ணெயும் தண்ணியும் எப்பொழுதும் ஒன்னா சேரவே சேராது. பரிசுத்தம் பரிசுத்தம் ஒன்றாய் சேரும், அசுத்தமும் பரிசுத்தமும் ஒன்றாய் ஒரு நாளும் சேரவே சேராது. அதனால தான் பாருங்க, அக்கிரமக்காரனோட அக்கிரமம் உள்ள பிள்ளைகள் போய் சேருவாங்க. நான் வேதத்தை வச்சு சொல்றேன், போய் சொல்லல. அக்கிரமம் உள்ள மனுஷருங்க அக்கிரமக்காரனோட போய் சேருவாங்க. ஆனா பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளோட வந்து சேரணும்னா அக்கிரமக்காரன் ஒருபோதும் சபையில நிலைச்சு நிற்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்க அநேகருடைய சபைகளிலே பார்த்தீங்கன்னா, நீ என்ன காரியத்தை பண்ணாலும் சரி, என்ன பாவத்தை செஞ்சாலும் சரி, என்ன பண்ணுவாங்க? கண்டுக்கவே மாட்டாங்க. நமக்கு தேவை விசுவாசிங்க வரணும், சபை நிரம்பணும். ஆனா இந்த இடத்துல வந்து இப்பயே பாருங்க, நம்ம கிருஷ்ணன் காலையில் ஒரு பாஸ்டரை பத்தி சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு காலையில நைட்டு நினைக்கிறேன். அவரு என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தரையும் அப்படியே கூப்பிட்டு கண்டிச்சு பேசுவாராம். சபைக்கு வராது என்ன பண்றாங்க, பயந்து ஓடியே போயிடுறாங்க. கண்டித்து உணர்த்துறாரு. அதனால தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக யோவான் சாணகர் என்ன பண்றாராம், வார்த்தைகளை கொடுக்கும்போது இருதயம் அப்படியே புத்தப்பட்டுதான். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, ஞானஸ்நானத்தை தான் பெற்றாங்க. அவர்கள் மாத்திரம் சத்தியமுள்ள சபையில நிலைச்சு இருக்க முடியும். மற்றவர்கள் ஒருவரால் அந்த சபையில நிலைச்சு நிற்கவே முடியாது. இதான் உண்மை. அக்கிரமம் செய்கிறனோட அக்கிரம சேர்ந்துருவான். துன்மார்கனோடு இருக்கிறவன், துன்மார்க வழிகளை நடக்கிறவன், துன்மார்க ஊழியக்காரனோட துன்மார்க சபைகளில் போய் ஐக்கப்பட்டிருப்பாங்க. மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து ஒரு மனம் திரும்புதல் வேணும். காரணம் என்ன? ஒருவரும் என்ன பண்ணாரு, கூட்டக்கூடாதபடிக்கு, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு திறமைகளை உடையவர். நீ விசாலமான வழியில நடந்தா நித்திய ராஜ்யத்துல வரவே முடியாது. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தால் மாத்திரம் தான் நித்திய ராஜ்யத்துக்கு வர முடியும். இதெல்லாம் இடுக்கமான வாசல், இதுதான் இடுக்கமான வழி. அதனால தான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, புளித்த மாவோட பரிசுத்தம் உள்ளவர்களோட நீங்க போய் பரிசுத்தப்படுங்க, நீங்க புளித்த மாவாய் மாறிடுவீங்க. பரிசுத்தம் உங்களுக்குள்ள வந்துடும். அக்கிரமக்காரோட போய் சேர்ந்து பாருங்க, அக்கிரமக்காரோட நீங்களும் சேர்ந்துடுவீங்க. ரவிக்குமாருக்கு அப்படிதான் ஒரு பையன் வந்திருக்கிறான். இப்போ அவன் இவனுக்கு வந்து நம்பர் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டு போயிருக்கிறான், வாட்ஸ்அப் குரூப்ல எனக்கு நீ என்ன பண்ணு, ஐக்கப்பட்டுட்டு வாட்ஸ்அப் குரூப்ல நீ ஒரு நம்பரா சேர்ந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து இவனை என்ன பண்ணி ஆட் பண்ணிட்டு போயிட்டான். நான் அவனுக்கு அத்தா கூப்பிட்டு சொல்லணும், நம்பர் கொடுக்க சொல்ல கூட யாருக்கு அறிஞ்சு கொடுறா. அக்கிரமக்காரன் துன்மார்க்கம் வருவான், பொறுக்கி வருவான், தேவனுக்கு பிரியமில்லாதவன் வருவான். எல்லாருக்கும் என்ன பண்ணிடாத, அவனோட போய் ஐக்கப்பட்டுடாத. நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கணும்? பிதாவோட, அந்த தேவனோட, பரிசுத்த ஆவியானோட இருக்கணும் நம்முடைய ஐக்கியம். அக்கிரமக்காரனோட இல்லை நம்முடைய ஐக்கியம். இது விசாலமான வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார்க்க வழியை நீ பின்பற்றினா நித்திய ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. ஹல்லேலூயா. வாசிங்க, நெக்ஸ்ட் வாசிங்க, 26 வாசிங்க. அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போதன பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே
என்று சொல்லுவீர்கள். நாங்கள் உங்க சர்ச்சில் வந்தோம் பிரதர். என்ன கொடுத்தீங்க? கம்யூனியன் கொடுத்தீங்க. இங்க வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஐயோ அதெல்லாம் நினைச்சேன், எனக்கு அப்படியே கர்ப்ப வேதனையாகுது, கண்ணீராகுது. வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? 20 வருஷம் ஆச்சு பிரதர் சர்ச்சுக்கு போயிருந்தோம் பிரதர். இப்போ நாங்கள் சபைக்கு போகிறது இல்லை, ஊழியக்காரன் என்ன என்ன கூட கண்டுக்கிறது இல்லை. இனிமேல் உங்கள் சபை கண்டிப்பாக அந்த இடத்துல நான் வரும்போது வார்த்தை கேட்டால் சத்தியம் பிரதர், சத்தியம்னா சத்தியம் தான் பிரதர். உங்கள் ஒரு வார்த்தை கூட என்ன இல்லை, வீணான வார்த்தையே கிடையாது பிரதர். சத்தியத்தை மாத்திரம் பேசுறீங்க. நீங்கள் எனக்கு என்ன கொடுங்க சொல்லுவாங்க. நாங்கள் போஜனபானம் பண்ணினோமே உங்கள் சபையில் வந்து, நாங்கள் உங்கள் சபையில் நாங்கள் ஐக்கப்பட்டு இருந்தோமே, உங்கள் சபைக்குள்ள தான் நாங்கள் வாசம் பண்ணினோமே. கர்த்தர் சொல்ற, நான் சொல்ற, பைபிள் சொல்லுது, என் சுய கற்பனை நான் சொல்லல. என்ன சொல்லுது? அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நீர் எங்களுக்கு வீதிகளில் போதகம் பண்ணினரே என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ, நான் வழியில போக சொல்ல விடாது மடக்கிடுவாங்க. பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர், யார் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல, வேலை வச்சுட்டு பிரதர் வரல. சரி போன வாரம் வேலை வச்சிருந்தாங்க, இந்த வாரம் ஓட்டி வச்சுட்டு இருந்தாங்க பிரதர் வரல. சிஸ்டர் ஏன் இந்த வாரம் மறுபடியும் சர்ச்சுக்கு வரல? இந்த வாரம் கல்யாணம் இருந்துச்சு பிரதர், அதனால சொந்தக்காரத்துக்கு கல்யாணம் இருந்துச்சு, அதுக்கு போயின்னு பிரதர். சிஸ்டர் கடந்த மாசம் வரலையே, இந்த வாரம் வரலையே, போன வாரம் வரலையே, ஏன் வரல? வாரமானா ஏதாவது வீட்டில் ஒரு பிரச்சனை பிரதர், ஏதாவது ஒரு காரியத்துக்கு வர, அதனால அங்கே போயிடும் பிரதர். எவ்விடத்தாரோ. ஆனா நம்ம வழியில போக சொல்லலாம் என்ன பண்ணுவாங்க? பிரைஸ் லார்ட் பிரதர், நல்லா இருக்கிறீங்களா பிரதர், சர்ச்சுக்கு வரணும் பிரதர், வரத்துக்கு சமயம் இல்லை பிரதர். வீதியில பார்க்கும்போது வசனத்தை கேட்பாங்க, கஷ்டமா இருக்குது பிரதர். பிள்ளைங்க பண்ற உபத்திரம், எங்க வீட்டுக்காரர் பண்ற காரியத்தெல்லாம் நினைச்ச மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. நாம சொல்லுவோம், ஆறுதலான வார்த்தை சொல்லுவோம், சிஸ்டர் ஒன்றை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, உலகம் தரக்கூடாது, இன்னைக்கு சமாதானத்தின் தேவன் தான் உங்களோட கூட இருப்பார் வசனம் சொல்லுது, நிச்சயமா உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். வீடியோ பார்த்து என்ன சொல்றோம்? சமாதானத்தை சொல்றோம். அந்த இடத்துல சில பேர் வெக்கப்பட மாட்டாங்க. உடனே பிரதர் எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க, வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்குது, போராட்டம் ஆகுது, கடன் பாரமா இருக்குது பிரதர், எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. வீதிகளிலும் வசனத்தை கேட்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, நீ எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு இல்லைங்க. ரவிசங்கர் ஒருத்த பண்டடி சேர்ப்ப சத்தியத்தை தான் போதிச்சான். அந்த ஊழியக்காரர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுவேன், ப்ரேயர் பண்ணி வருவேன். என் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு போராட்டம், எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு கண்ணீர்னா அவர்கிட்ட நான் கூப்பிடுவேன். எங்க வீட்டுக்கு வருவாரு, அவர் ப்ரேயர் பண்ணுவாரு. ஆண்டவர் எனக்கு கண்டிப்பா அந்த டைம்ல எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. அநேக காரியங்களை என் வாழ்க்கையில் நன்மை செஞ்சுக்கிறாரு. நானும் சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு பிரச்சனையால போல ஆண்டவரே நீ யாருமே எனக்கு தெரியாது, எவ்விடத்தாருன்னு நான் அறியே. வாசிங்க, அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் பாருங்க, என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களா யாரா? அக்கிரமக்காரங்க, துன்மார்கருங்க, போட்டு பூட்டிடுவார். அந்த நித்திய பரலோக ராஜ்யத்துல ஒருவர் வரவே முடியாது. அதனால கர்த்தர் சொல்றாரு பாருங்க, வேதம் தெளிவா நமக்கு சிஷ்டாந்தம் எழுதி வைத்திருக்கிறார். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டுங்க? அந்த ராஜ்யத்துக்கு வந்தோம்னா உண்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை. ஆனா இந்த உலகத்துல உண்மை தவிர எனக்கு எந்த விருப்பமே கிடையாது. எல்லாமே நீங்க தான். இந்த மனப்பக்குவத்தோடு வாழ்ந்து பாருங்க. இதுதான் இடுக்கமான வாசல் வழி. இவங்க மாத்திரம் தான் நித்திய ராஜ்யத்துக்கு வர முடியும். இல்லைன்னா எங்க வர முடியாது? தேவ ராஜ்யத்துக்கு நீங்க தலைகிற கூட வர முடியாது. நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, நாங்க போயிடுங்கிற சபை பெரிய சபை தெரியுமா? ஹல்லேலூயா. ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? எங்க பாஸ்டர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, சர்ச்சுக்கெல்லாம் வரக்கூடாதுன்ட்டாரு. எங்கேயும் போகக்கூடாதுமா? நம்ம நடத்துற சபைக்கு மாத்திரம், நம்ம சபைக்கு மாத்திரம் தான் வரணும். ஏன் நீ எங்க ஞானஸ்தானத்தை எடுத்து அந்த சபைக்கு தான் நீ வரணும். பைபிள் எங்க இருக்கு? இதெல்லாம் குரு உபதேசம். பைபிள்ல நீ ஞானஸ்தானம் எடுத்த இடத்துக்கு தான் போகணும்னு பைபிள் எங்க சொல்லுது?
சமாரியா ஸ்திரீ கிட்ட கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ள ஒரு காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. எந்த இடத்துல போய் கர்த்தரை துதிங்க, எந்த இடத்துல போய் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அங்க சத்தியம் இருக்கா, ஜீவனுள்ள வார்த்தை இருக்கா, அந்த ஊழியக்காரன் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனா இருக்கிறானா, அவன் அக்கிரமக்காரனா இருக்கிறானா, அவன் துன்மார்க்க வழிகளிலே நடக்கிறானா, அவன் பண ஆசை பொருளாசை உள்ளவனா இருக்கிறானா, வயிற்றுக்காக ஊழியத்தை செய்கிறானா, அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியத்தை செய்கிறானா, மனுஷனுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாக அவன் போதிக்கிறானா. நீங்க என்ன பண்ணுங்க, அறிங்க அந்த ஊழியக்காரன் எப்பேற்பட்டவன் அறிஞ்சு என்ன பண்ணுங்க, அங்க போய் கர்த்தரை ஆராதிங்க. ஒருத்த அக்கிரம ஊழியக்காரனா இருந்தா, அவன் துன்மார்க்க வழிகளில் நடக்கிற ஊழியக்காரனா இருந்தா, பணாசை பொருளாசை உள்ளவனாக இருந்தா, நிச்சயமாக அவர் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. அவனோட சேர்ந்த போய் நீ ஆராதிச்சுனா நிச்சயமா பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. நான் வேதம் தெளிவா சொல்லுது. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுங்களேன், 3 வாசிங்க. எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துரைத்தனத்தினாலும் உண்டாகவில்லை, அது கபடு உள்ளதாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமன் என்று எண்ணுகிறபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்து பாருங்க, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயமானம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. எந்த ஊழியக்காரரை சொல்ல முடியும்? நாங்க மாயமானம் பண்ணி அவலட்சணமான ஆதாயத்துக்காக நம்ம ஊழியத்தை செய்யல. பாருங்க, காணிக்கைக்காகவும் தசம பாகத்துக்காக அந்த ஊழியத்தை நாங்க செய்யல. பணாசை பொருளாசை எங்கள் இருதயத்தில் வைத்து இந்த ஊழியத்தை நாங்க செய்யல. இயேசு கிறிஸ்து எப்படி தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து வந்தாரோ அதே போல நாங்க ஊழியத்தை செய்கிறோம்னு சொல்ற ஊழியக்காரங்க யாரு? நாங்களும் அதுக்காக தான் பிரயாசப்படுறோம். ஆண்டவரே, இந்த ஆசெல்லாம் எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது, உமக்காக உண்மையும் உத்தமமாய் ஊழியத்தை செய்யணும், சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாய் போதிக்கணும். அப்படி ஊழியத்தை செய்தா நீங்க என்ன பண்ணுங்க, தைரியமா போய் அந்த இடத்துல கர்த்தரை ஆராதிங்க, தேவ நாமத்தை அந்த இடத்துல நீங்க மகிமைப்படுத்துங்க. நான் ஒருபோது அதற்கு தடையானவன் அல்லவே அல்ல. அக்கிரமக்காரரோட ஒருபோது நீங்க ஐக்கியப்படாதீங்க, துன்மார்கரோட ஐக்கியப்படாதீங்க, பணாசை பொருளாசை உள்ளவரோட ஐக்கியப்படாதீங்க, மனுஷனுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களை போதிக்கிற ஊழியக்காரரோட ஐக்கியப்படாதீங்க. நீங்க நித்திய ராஜ்யத்துக்கு நிச்சயமாக ஒருபோது வரவே முடியாது. அக்கிரம செய்கைக்காரனே, அழுகையும் பற்கடிப்புள்ள அந்தகார இருள போடுங்க. முழங்கால் படியிடுவோமா? நாம் தேவ சமூகத்திலே கேட்போமா? சோத்தரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கருவை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு திறவுகோடு உடைய என் தகப்பனே, உமது கரத்திலே சுப்ப எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொண்டிருக்கிறோம். வார்த்தைகளுக்கு நாங்கள் உண்மையாய் செவி கொடுத்து நடக்க தேவ கிருபையை தாருமப்பா. ஆண்டவரே, பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு தேவன் இல்லை, இந்த பூலோகத்தில் உண்மை தவிர எங்களுக்கு விருப்பம் வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக்கொண்டு, ஆவியானவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வமே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டு, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. விசாலமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஒருவனும் அதில் பிரவேசிக்க கூடாது என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் காண்கிறவன் தகப்பனே. கடைசி நாட்களிலே இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் உட்பிரவேசிப்பதற்காக என் மகிமையின் தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிற என் தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மனதார என் தகப்பனே, நான் கர்த்தாவை இனி வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து நடப்பேன், சத்தியமுள்ள வார்த்தைக்கு நான் உண்மையாய் நடப்பேன். ஆண்டவரே, இந்த இடுக்கமான வாசல் வழியாய் நடப்பேன் அப்பா. விசாலமான கர்த்தாவே வழியோ, ஆவியானவரே, அதை கர்த்தாவே நித்திய பாதாளத்தில் என்னை கொண்டு போகும் என்ற இந்த சத்தியத்தை நான் அறிந்தேனப்பா. இனி கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் உண்மையாய் செவி கொடுத்து நடப்பேனப்பா. ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமான், இவர்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியுமான். ஆவியானவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, கிருபை, இரக்கம், தயவு, அன்பு, பூரண சமாதானம் எப்பொழுதும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிலைத்திருக்க செய்யும். உபத்திரமோ
கஷ்டமோ நஷ்டமோ நாசமோ மோசமோ எது வந்தாலும் என் தகப்பனுக்காக என் ஏசப்பாவுக்காக நான் ஜீவிப்பேன், நான் வாழ்வேன் என்று சொல்லி தங்கள் இருதயத்தை உமக்கு நேராக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஆசீர்வதி. என் கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள நல்ல தகப்பனே.